வீரன் வந்து ஜட்ஜ் கிட்ட வந்துட்டு அந்த சண்டை போட்ட வீடியோவை போட்டு காமிக்கிறாங்க. இது ஏற்கனவே பார்த்துட்டு தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது டைமை நோட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு நோட் பண்ண சொல்கிறாங்க. நோட் பண்ணிவிட்டு அது நடந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கெல்லாம் இன்னொரு கடைக்கிட்ட இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிக்கிறாங்க. அதில் வந்துட்டு ராகவன் கிட்ட வந்துட்டு மன்னிப்பு கேட்குறாரு பாண்டியன். அப்புறம் ராகவன் மன்னிப்பு கேட்டு நானும் கோவப்பட்டுருக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி மன்னிப்பு கேட்டு பேசிடுறாங்க. இதை வந்துட்டு வீடியோவாக காமிக்கிறாங்க. இது மன்னிச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த சண்டைன்றது வந்து கண்டிப்பாக ஏஐ தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே அதை உண்மைத்தன்மை அறியறதுக்காக வந்துட்டு நான் கண்டறிகிறேன்னு சொல்லிட்டு ஜட்ஜ் இது பண்ணி அது வரைக்கும் கோர்ட்டோட காவலில் தான் இருக்கணும் ராகவன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா வெளியே வந்தவுடனே கண்மணி போயிட்டு ராகவன் கிட்ட பேச, இதுக்கப்புறம் எனக்கு சந்தோஷம் தாங்க, கண்டிப்பாக நான் வெளியே வந்துடுவேன் நம்பிக்கை வந்துச்சு, அது நான் இல்லைன்றது தெரிஞ்சிடும் கண்டிப்பான்ற மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் எல்லாருமே ஓரளவுக்கு சந்தோஷத்தோடு இது பண்ணுறாங்க. விஜய் அங்கேருந்து கார்த்திகை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு, அந்த வீரா எப்படி அங்கே போனான்னு ஏன் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. கார்த்திகை ஏதாவது சமாளிக்க பார்க்குறாரு. அப்போ பிருந்தா இவங்க 2 பேர் பேசுகிறத பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இவங்க ஏன் வந்துட்டு நம்ம விட்டுட்டு அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கானே கார்த்திக் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி இது பண்ணுறாங்க பிருந்தா ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா எப்படியாவது வந்துட்டு விஜய் இதில் சம்மந்தப்பட்டிருக்காளா, ஒருவேளை விஜய் இதை பண்ணியிருப்பாளோன்னு கார்த்திக் வீரா மாறன் 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்குது, அவளுக்கு நம்பிக்கையான ஆள் ஒருத்தர் இருக்கணும்னு சொல்ல, கார்த்திக் தான் இருக்கானேன்னு சொல்ல, கார்த்திக் விட இன்னொரு ஆள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஆப்போசிட்லேருந்து மாறனோட பங்காளியான இவர் வராரு. அவர் வந்த உடனே வந்துட்டு நான் ஹெல்ப் பண்ணுறேன், என்னை அடிக்கிற மாதிரி அடித்து சண்டை போடுங்க, நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள், கண்டிப்பாக அவன் நம்புவா, என் கூட வந்து கூட்டு சேருவான்ற மாதிரி அவுட் பிளான் சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி மாறன் கார்த்திக் வீரான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு கோவப்பட்டு அவரை அடித்து வந்துட்டு வெளியே இது பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு இந்த விஜய் சந்தோஷப்பட்டு அப்புறம் அவரை தனியாக கூட்டிகிட்டு போய் டீயெல்லாம் வாங்கி கொடுத்து நான் சொல்கிறது கீழே என் கூட வந்துட்டு அவங்க மோசமானவங்கன்னு சொல்லிட்டு விஜய் வழக்கம் போல் அவங்களோட பிளானை இது பண்ணுறாங்க. இது மூலமாக வந்துட்டு மாறனுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரா, இவர் என்ன நடக்க போகுது பொறுத்துன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.